ஏன்னா இந்த அரசு பையன் இங்கிட்டு வர்றதே இல்லை, நம்ம கூட சேர்றதும் இல்லை, என்ன விஷயம்? அதுவாடா, இப்போ உனக்கு வயசாகி போச்சுன்னு வீட்டுல பொண்ணு பார்த்தாங்கல்ல. ஆமா, ஒரு பொண்ணு பார்த்து கூட நிச்சயம் பண்ண போறாங்க. அந்த நிச்சயத்துக்கு என்னை கூப்பிட்டேன். சரி. எந்த ஊரா நிச்சயதார்த்தம் சொல்றான், நேரே வந்துருன்னு சொன்னேன். சரி. பொண்ணு வீட்டுலான நிச்சயதார்த்தம்யா. பொண்ணு ஊர் எந்த ஊரான்னு கேட்டேன். சித்தமல்லியூர்னு சொன்னியா. சித்தமல்லியூரா? சித்தமல்லியூர்ல எந்த தெருவான்? இதேதான் நானும் கேட்டேன். பாரதியார் தெருவான். பாரதியார் தெருவா? பாரதியார் தெருல எந்த வீடு? இதேதான் நானும் கேட்டேன். 4வது வீடா? 4வது வீடா? மாலாவா? அதேதான் நானும் சொன்னேன். ஏ அரசு, மாலா வந்து ஆத்துல போற தண்ணீரா, யாரு வேணா அள்ளி குடிக்கலாம். அவளை ஏன்டா புதுசா நீ அள்ளி குடிக்கணும்னு நினைக்கிற? அவ நம்ம வீட்டுக்கு ஆகாரா கடித்து வரான்னு சொன்னேன். சொன்ன வேகத்துல கொண்டு போய் நிச்சயத்தை நிப்பாடிக்கான். அது நல்ல விஷயம் தான். இது சொன்னதுக்கா நம்ம கூட சேர மாட்டான்டா, வர மாட்டான்டா. அதான் இங்கிட்டு வர்றது இல்லையா, நம்ம கூட சேர்றது இல்லையா? அதுக்கே கிளம்பல. நல்லதுக்கே கிளம்பலானே. சரி, மாலா எல்லாம் கரெக்டா சொல்லிட்டேன். 4ஆம் நம்பர் வீட்டுல என்ன என்ன அள்ளி குடிச்சிருக்கேன் நிறைய 3 தடவை. நீங்க கணக்கு வைக்கலாடா தம்பி. ஆனா நம்ம நல்ல நினைச்சு தப்பா போச்சுடா. அரச அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டியாந்து விட்டுக்கணும். கூட்டியாந்துருந்தானா நம்ம சித்தமல்லியூர் ஊருக்கும் போறதுக்கு அவசியம் இருந்திருக்காதுல. இங்கேயே பாத்துக்கிட்டு ஒன்னா பழகிட்டு இருக்கலாம். அரசு நல்ல பைய கோச்சுக்கிறாம விட்டு கொடுத்து போயிருந்திருக்கேன். என்ன ஆச்சு? சரி விடு, போ மஸ்தமல்லியூர் வரியா?